ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஹிஸ் சமையல். இன்றைக்கி ராஹிஸ் சமையலில் சோச்சோ கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது சிம்பிளான ஒரு டிஷ் தான். நம்ம வீட்டில் இருக்க சிம்பிள் இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம பண்ணிடலாம். நான் வந்து ஒரு கிலோ அளவுக்கு சோச்சோ எடுத்திருக்கேன். இந்த சோச்சோவை வந்து நல்லா வாஷ் பண்ணி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டேன். அதுக்கு ஈக்குவலாக வந்து ஒரு 4 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் துவரம்பருப்பு. இந்த துவரம்பருப்பு வந்து ஒரு 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அந்த துவரம்பருப்பு. அதை வந்து நான் வந்து குக்கரில் வந்து ஒரு 4-5 பல் பூண்டு போட்டு வேக வைக்கிறதுக்காக கொஞ்சோண்டு 2 கிளாஸ் தண்ணி போட்டு அடுப்பில் விசிலுக்காக வச்சுட்டேன். விசிலுக்காக வச்ச பிறகு பக்கத்துலேயே ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக சீரகம், அப்புறம் வந்து கொஞ்சோண்டு கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம், கொஞ்சோண்டு கடுகு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு 10 பல் பூண்டு இருக்கும், அது ஃபுல்லாகவே நான் ஆட் பண்ணிக்கிறேன். குக்கரில் விசில் வைக்கும் போதும் நம்ம வந்து பூண்டு போடணும், இப்போ தாளிக்கும் போதும் பூண்டு போடணும். அதுக்கப்புறமா நான் வந்து எப்போவுமே அரைச்சி யூஸ் பண்ணுற கருவேப்பிலை பொடி, அதுக்கப்புறமா நம்ம அரைஞ்சி வச்ச வெங்காயம், இதெல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும், வதக்கிக்கிட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு நான் வதக்கிக்கிட்டேன். எப்போவுமே வந்து வெங்காயத்தை நம்ம அடுப்பில் போட்டோடனே நம்ம ஹை ஸ்பீடில் வைக்காமல் கொஞ்சமாக சிம்மில் வச்சு வெங்காயம் வதக்கும் போது வெங்காயம் நல்லாவே வதங்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வந்து வதங்குறதுக்காக நான் கொஞ்சம் சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ வந்து நல்லா கொஞ்சம் வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு பக்கம் வந்து இது பருப்பு வெந்துட்டுருக்கு. நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை பொடி, வெங்காயம் நல்லா போட்டு வதங்கின பிறகு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பருப்பு வந்து வெந்துருச்சு. ஒரு விசில் வச்சேன். 2 விசில் வந்து சிம்மில் வச்சு கொடுத்தா பருப்பு நல்லா மசியாக வந்து வெந்துடும். அதுக்கப்புறமா தக்காளி வந்து ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி நான் எடுத்துக்கிட்டேன், ஆட் பண்ணிக்கிட்டேன். அந்த தக்காளியை வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். அந்த தக்காளி ஆட் பண்ண உடனேயே நம்ம வந்து ஒரு 2 பெரட்டிட்டு நம்ம வந்து சோச்சோவை ஆட் பண்ணிக்கலாம். சோச்சோவை ஆட் பண்ண பிறகு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நான் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கிறேன். அந்த தண்ணி அது சோச்சோ வந்து தண்ணி காயிலையா, அந்த தண்ணி காய் வந்து கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயில் வதக்குற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் ஃபஸ்ட்டு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு சோச்சோவை நல்லா வதக்குனா தான் அந்த டேஸ்ட் உங்களுக்கு நல்லா கொடுக்கும். சிம்மில் வச்சு சோச்சோவை வதக்குங்க, நல்லாயிருக்கும். ஹை ஸ்பீடில் வச்சுட்டு சோச்சோவில் நல்லா சூடு ஏறின பிறகு நம்ம சிம்மில் வச்சிடணும். இதுக்கப்புறமா வந்து நான் வந்து சாம்பார் தூள் போட்டால் அது வந்து சாம்பார் மாதிரி ஆகிடும். நான் வந்து இப்போ வெறும் மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள், அதுக்கப்புறமா வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நம்ம நல்லா பெரட்டிட்டு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா துவரம்பருப்பு, அதை ஆட் பண்ணிக்கணும். அதை ஆட் பண்ண பிறகு சோச்சோ வந்து நல்லா அது கூடயே அந்த பருப்பு கூடயே நல்லா வெந்துடும். பருப்பு ஆல்ரெடி வெந்துருச்சு. நம்ம சோச்சோவோட ஆட் பண்ணி அந்த பருப்பை வேக வைக்கும் போது அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பருப்போடு நம்ம வந்து அந்த சோச்சோ வந்து நல்லா பெரட்டிகிட்டே இருந்தோன்னா கூட்டு மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இப்போ வந்து இதில் வந்து தேங்காய் வந்து துருவியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து துருவாமல் தேங்காய் பால் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தேங்காய் பால் வந்து நான் கொஞ்சோண்டு 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு ஒரு 3 தேங்காய் பத்தை எடுத்து அந்த தேங்காய் பத்தையோடு நான் வந்து பால் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து அன்றைக்கி நான் வந்து குழம்பு எதுவுமே வைக்கல வீட்டில், இந்த கூட்டே வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேங்காய் பாலோட கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி இருக்கட்டும்னு சொல்லி தான் இந்த தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். இந்த தேங்காய் பால் ஆட் பண்ணி இந்த சோச்சோ கூட்டு வைக்கும் போது அது ஒரு தனி ஃப்ளேவராக இருக்கும்.
இது கூட வெறும் ஒரு அப்பளம் போதும். நல்லா ஃபில்லிங்காக சூப்பராக சாப்பிட்லாம். இதை வந்து கொஞ்சம் நான் வந்து செமி கிரேவி மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் வற்ற வச்சு கொஞ்சம் திக்காக பண்ணனா இந்த கூட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி டிஷ் தான் இது. அவ்வளோதான். இப்போ வந்து மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான். கூட்டு அந்த சோச்சோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இந்த சாம்பார் அந்த தேங்காய் பாலோட எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து செமி கிரேவி இது நான் செமி கிரேவி மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் கூட்டு மாதிரி வச்சு பாருங்கள். ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.